நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேர்ம்லாம் கேட்டு இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருந்துருப்பீங்கல்ல, இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணி பிச் டெக்கே சொன்னீங்க 6 months பண்ணோன்ட்டு. ஸோ பிச் டெக் முன்னாடி கொஞ்சம் ப்ராசஸ் இருந்திருக்குல்ல ப்ரோ? பிச் டெக்குங்கிறது ஒரு பாயிண்ட்ல பண்ணுற விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன இதெல்லாம் இருந்துச்சு ப்ரோ ஃபண்ட் ரைசிங்கில்? பிச் டெக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறவங்க? இல்லை, நான் பிச் டெக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எதுக்கு பிச் டெக் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஓகே, சரி, அந்த பாயிண்ட்லேருந்தே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணதுன்னா ப்ரோஷர் தான். எதுக்கு ப்ரோஷர் பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காக. ஸோ எனக்கு பிச் டெக் நான் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. ஓகே நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நாங்கள் கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு தான் பிச் டெக் பண்ணுறோம். ஓகே ஐசிபினா என்ன, ஒரு ரெவன்யூ மாடல்னா என்ன, ஒரு பிஸ்னஸ் மாடல்னா என்ன. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் மாடல் என்னன்னு ரெவன்யூ மாடல் என்னன்னு பிரித்து பார்க்குறோம். ஓகே, பிஸ்னஸ் மாடல்னா ரெவன்யூ மாடல் என்ன? ஓகே, பிரித்து பார்க்குறோம். ஓகே, பிஸ்னஸ் மாடல்னா வாட் வேல்யூ யூ ஆஃபர் டு யுவர் கஸ்டமர். ரெவன்யூ மாடல் இஸ் ஹவ் யூ மேக் மணி அவுட் ஆஃப் இட். சம் பிஸ்னஸ்க்கு ரெண்டும் சேமா இருக்கும், சம் பிஸ்னஸ்க்கு ரெண்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, அது ஒரு பர்பஸை சால்வ் பண்ணும், வேற ஒரு வேலை இங்கே வரும். ஆமாம். ஸோ எனக்கு நான் பிச் டெக் பண்ண பார்த்தது நான் வந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு டிசைனும் பிடிக்கும்னால இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான். இது எப்படி பெட்டர் ஆக்கலாம், இது எப்படி பெட்டராக இது பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்று நான் வந்து அந்த ப்ராசஸில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, என்கிட்ட இருக்க டேட்டாவை எப்படி சிம்பிள் அண்ட் ரீடபுளாக போர்ட்ரே பண்ணுறது. நான் அது 6 monthsலேயே நான் இந்த டிசைனில் நான் முந்தின கம்பெனிக்கு நான் தான் என் டிசைனர். கிராஃபிக் டிசைன் தான் பெருசாக கிடையாது, நான் தான் டிசைனர். நாங்கள் மேஜராக கற்றுக்கிட்ட ஸ்கில் என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி சிம்பிளாக கன்சியூமபிளாக கொடுக்க முடியும். இதான் புரிய முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தவங்க ரீச் அவுட் பண்ணும் போதா இருக்கட்டும், ஒரு சிம்பிள் ரீடபிள் ஃபார்மேட் அதை வந்து எவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியும். அதுக்கு நான் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துப்பேன். நான் ஃபர்ஸ்ட் பிச் டெக் பண்ணும்போது Airbnb பிச் டெக் தான் என்னோட டியர் டவுன். ஓகே, ரெஃபரன்ஸ் அப்படியே டிட்டோவா இருக்கும், கலர் மட்டும் தான் வேற இருக்கு. ஓகே ப்ரோ, அந்த ஓவர் ஸ்டெப் போறது, ஓவர் ஸ்லைடு போறது அப்படியே டிட்டோவா இருக்கும். ஓகே ப்ரோ, நீங்க 6 months ஒர்க் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, லைக் அதை ஒரு சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? லைக் பிச் டெக்ல இது இருக்கணும், உங்க பிச் டெக்ல என்ன இருந்துச்சுங்கிறத சிம்பிளா சொல்லுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் Airbnb பிச் டெக் பார்த்துக்கிட்டேன், என்னென்ன இருக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப டிசைன் சென்ஸா பார்ப்பேன். நான் எனக்கு பிடிக்கணும், அப்பீலிங்கா இருக்கணும், நான் பார்ப்பேன். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் கம்பெனியில் டிசைனரே ஹையர் பண்ணல. ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது யாராச்சும் பண்ணால், அந்த அப்சஷன் இருந்தது. ஸோ அதனால எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட்ஸ் நம்ம வச்சுருக்குது. அந்த கரெக்ஷன்ஸ் ஓட்டினது தான் அந்த 6 months. ஓகே, இந்த ஸ்லைட் தேவை கிடையாது, இந்த ஸ்லைடு வேணும், இதுதான் இன்வெஸ்டர்ஸ் கேட்பாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது எதுக்கு ஒரு பிச் டெக் பண்ணணும் அப்படின்னு. நீ உன் கஸ்டமர்ஸ்ட்டை கொடுக்கறதுக்கு வேற பிச் டெக், ஓகே, உன் வெண்டார்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு வேற பிச் டெக். பட் நீ இன்வெஸ்டர்ஸ்னு போகும்போது he expects something more. He expects a tear down of your entire company. ஸோ அப்போ தான் புரிஞ்சது, அப்போ tear down of my company நான் எதெல்லாம் என் பிச் டெக்னா I started writing down. ஓகே, அங்கே I try to add innovation to it. tear downல இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, what is something that I can unexpectedly give them. ஓகே, ஒரு சின்ன nuances. இப்பயுமே இந்த ரவுண்ட் ரைஸ் பண்ணுறதுக்குமே I have a slide called moments of celebration to my investors. புது ரீச் அவுட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே, no one would have expected the moments of celebration that we had inside office. It will be our first payment, it will be our first customer. I still put that as a deck, put that as a slide. Okay, deckல இருக்கு, so that they know this is the team. இப்படி தான் நாங்க இருப்போம், இதான் எங்க வைப், just to see where and all we celebrate. ஓகே, அதுவும் இருக்கு இந்த வாட்டி இந்த டெக்ல இருக்கு. so இதெல்லாம் little things I try to add on top of someone else. ஓகே bro, ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல என்னெல்லாம் இருந்துச்சு ப்ரோ? ஃபர்ஸ்ட் இதுல சிம்பிள், ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்துட்டு கம்பெனி பேரு, உங்க லோகோ, அது மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் டெக் இப்போ டெக்குமே செம்ம டிஃபரன்ஸா இருக்கும். ஐ கேன் ஷோ தட் ஆன் ஸ்கிரீன் ஆல்சோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே ப்ரோ, நீங்க சர்டன் ஸ்லைட்ஸ் தவிர ஐ கேன் ஷோ. நீங்க அது எனக்கு ரிஃபைன் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க, நான் இதுல ஆட் பண்ணிறேன். ஐ கேன் ஷோ லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் வில் பி தேர். செகண்ட் ஸ்லைட் எடுத்தோடனே ஐசிபி தான். என்ன ப்ராப்ளம், ஹூ இஸ் யுவர் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இது வந்து சுரேஷ் சார் கொடுத்த ஃபார்மேட். ஃபர்ஸ்டே நீ யாருக்கு சால்வ் பண்ண போற அப்படின்னு ஒரு இன்வெஸ்டருக்கு புரியணும். தட்ஸ் வாட் ஹி செட். யாருக்கு சால்வ் பண்ண போற. அடுத்த ஸ்லைடு, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போற, அந்த ப்ராப்ளம் எவ்வளோ பெருசு. நெக்ஸ்ட் ஸ்லைடு, என்ன சொல்யூஷன் நீ கொடுக்க போற. அடுத்த ஸ்லைடு, ஏன் இந்த சொல்யூஷன் நீ பிஸ்தா பண்ண போற, இல்லை ஏன் வாட் இஸ் சம்திங் வெரி யூனிக் அபவுட் யூ. தென் இதுக்கான மார்க்கெட் சைஸ் என்ன. ஓகே, அதான் மெயின். இதுக்கான மார்க்கெட் சைஸ் என்ன. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மாடல் என்ன. நெக்ஸ்ட் ஒரு ரெவன்யூ மாடல் என்ன. நீ இப்போ எவ்வளோ பண்ணியிருக்க, அதுக்கான டீம் என்ன,
உனக்கு எவ்வளோ வேணும் இல்லை உனக்கு என்ன வேணும் அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் டீம் இருக்கணும், என்ன வேணும், எவ்வளோ வேணும். அதான் ஆடு தான். ஃபஸ்ட்டு யாருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எவ்வளோ பெருசு. ஏன்னா இது எவ்வளோ பெருசுனா பீப்புளை யோசிக்க வைக்கும். இல்லை நான் இன்ட்ரெஸ்டடா இல்லையா அப்படின்றது அந்த சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம் தான். ஆமாம், சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே ஓகே. சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், அந்த ரெலவன்சி பில்ட் பண்ணுறது. ஓகே. அப்புறம் அதுக்கான நீ கொடுக்குற சொல்யூஷன், அதுக்கு நீ அதை நீ எப்படி கொடுக்குற, அதுக்கான பிஸ்னஸ் மாடல் என்ன, ரெவன்யூ மாடல் என்ன, பிஸ்னஸ் மாடல், ரெவன்யூ மாடல், நீ இப்போ எவ்வளோ பண்ணியிருக்க, அதில் வாட் இஸ் யுவர் ட்ராக்ஷன் ஓவர் இட், ஆர் வாட் இஸ் யுவர் மெட்ரிக்ஸ் ஓவர் திஸ், நீ அங்கே என்ன ப்ளே பண்ணியிருக்க, மார்க்கெட் சைஸ் என்ன. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஆமாம், நீ எவ்வளோ ப்ளே பண்ணி, இப்போ அதை அச்சீவ் பண்ணுற டீம் என்ன, உனக்கு எவ்வளோ வேணும், இதெல்லாமே. ஆமாம், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்லைட். ஸ்டாண்டர்ட் ஸ்லைட்ஸ்.